யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணியே 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. சேனல் மானிட்டைஸ் ஆகவே 1 வருஷம் ஆயிடுச்சு. பெரிய லெவலில் ரீச் இல்லைனாலும் நார்மலாகவே மூவ் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 10 மந்த்ஸ் தான் ஆகுது. ஒரு 4 மந்த்ஸ்லேயே சேனல் மானிட்டைஸ் ஆகி நல்ல ரீச்சுமே கொடுத்தது. லாஸ்ட் நவம்பர்லேருந்து எனக்குன்னு ஃபேஸ்புக்கில் ஒரு நல்ல இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரிங் லைட்டு, ட்ரைபாடு எல்லாமே வாங்கியிருந்தேன். அப்போ மைக்கு மட்டும் வாங்கலை. நமக்குன்னு ஒரு இன்கம் வந்ததுக்கப்புறம் தான் மைக் வாங்கணும் பிளான் பண்ணியிருந்தேன். நேற்று போய் மைக்குமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் வாங்கலை. ஜஸ்ட் ஒரு 799 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதில் ஒரு மைக்கு கூடவே ரிசீவர், அது கூடவே சார்ஜருமே கொடுத்துருந்தாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக அடாப்டருமே 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். என்ன ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்த ஃபஸ்ட் பேமெண்ட் வந்து $105 கிட்ட வந்திருந்தது. இந்திய மதிப்பில் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக என் கையில் 8665 ரூபா ரிசீவ் ஆயிருந்தது. என்னுடைய இன்கமில் இந்த மைக் வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை யூடியூப்க்கோ பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல மீட்லாம். பாய்.